அகைன் நீங்க வந்து பெரிய டர்னிங் பாயிண்ட் பவுலிங்லன்னா குணால் பாண்டியா தான். குணால் ம். பாண்டியா நம்ம பார்த்திருக்கிறோம். அங்கங்க ஒரு சில நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்திருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. பட் இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா, மேட்ச மாத்துனதே அவர்தான். அந்த 11த் ஓவர் உள்ள வராரு. 3 ஓவர் கன்டினியூஸா போடுவாரு அந்த ஸ்பெல்ல. 3 ஓவர்லயும் ஒவ்வொரு கரெக்ட். விக்கெட். ரஹானே, அதான். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். நான் ஒரு விஷயத்துல டிஸ்அக்ரி பண்றேன். அவர் வந்து எப்பவுமே நல்லா பண்ற பிளேயர். பட் ம். தன்னந்தனியா மேட்ச் ஜெயிச்சு குடுக்குற பிளேயர் கிடையாது. இன்ஃபாக்ட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு தடவை ஞாபகம் இருக்கு. டைட்டில் ஜெயிக்கிறப்ப கூட ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ல அவர் தான் அடிச்சு குடுப்பாரு. சோ எப்பவுமே டீமுக்கு இது வேணும்னா அதை பண்ணி குடுக்குற ஒரு பவுலர். எல்எஸ்ஜி கூட கேஎல் ராகுல் இன்ஜூரி ஆனப்ப இவர் தான் கேப்டன்சி பண்ணாரு. கொஞ்சம் நல்லாவும் பண்ணாரு. சோ ஒரு செம்ம கிரிக்கெட்டர் அவரு. அதுல நோ டிஸ்கவுண்ட். பட் தன்னந்தனியா சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரானா இல்ல. பட் இன்னைக்கு அவர் பண்ணாருங்க அதை. ஏன்னா அந்த எங்க டேர்னிங் பாயிண்ட்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஹெல்மெட் இல்லாம ஆடினாரு. அந்த ஒரு பவுன்சர் போட்டு அங்க ஒரு விக்கெட் கிடைச்சிச்சுல, அது ஒரு பெரிய டர்னிங். அதுக்கு முன்னாடி தான் ரஹானே அவுட் ஆனாரு. ஏன்னா இவரோட போலிங் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டாரு. ஃபாஸ்டா பிச்சை உடைக்கணும்னு போட்டாரு போலிங். வாஷிங்டன் சுந்தர் நிறைய அந்த மாதிரி போடுவாரு. சோ டப்பு டப்புன்னு கீழே உட்காந்து டாட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் எல்லாமே பேட்டர்ஸ் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. நான் முக்கியமான விஷயம், அவர் எல்லா பாலும் ஸ்டம்ப்ல வைப்பாரு. எடுத்த 3 விக்கெட்டும் பாருங்க ஸ்டம்ப்லயே வைப்பாரு பால.